எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்குவோம். இயக்க ஓய்வு சமநிலை என்ற ஒன்று இருக்கிறது. அதை பற்றி நாம் சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இயக்க ஓய்வு சமநிலை. இப்ப இயக்கம் கொள்வது என்றால் என்ன? செயல்கள் செய்வது. செயல்கள் செய்வது என்பது இந்த உலக வாழ்வில் நம்முடைய மிக அடிப்படையான வாழ்வியலாக இருக்கிறது, வாழ்க்கை தன்மையாக இருக்கிறது. அப்போ செயல்கள் செய்வதற்கான ஆற்றல் என்பதும் நம்முடைய வாழ்வியலின் அடிப்படை தானே. அந்த செயல்கள் செய்வதற்கான ஆற்றல்களை பெறுவது என்பது எவ்வளவு முக்கியமான வாழ்வியல் அடிப்படை. சரி, இப்ப செயல்கள் செய்வதற்கான ஆற்றல் எங்கிருந்தெல்லாம் வருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுல இருந்து வருது, தண்ணி குடிக்கிறதுல இருந்து வருது, நம்ம சுவாசிக்கிறதுல இருந்து வருது, பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் மூலமா நமக்குள்ள வருது. இதெல்லாம் உள்ள வந்துட்ட உடனே நமக்கு செயல்கள் செய்வதற்கான ஆற்றல் கிடைச்சிருமா அப்படின்னா இல்ல. இந்த உள்ள வரக்கூடிய உயிர்க்கூறுகள் அனைத்துமே நம்முடைய உடலுக்குள் ஜீரணிக்கப்பட வேண்டும். ஜீரணம் என்பது உள்ளே வரக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றல்களிலிருந்து நன்மை தீமைகள் பிரிக்கப்பட்டு நன்மையான தன்மைகள் மட்டும் தக்க வைத்துக் கொள்ளப்படுதல் தான் ஜீரணம். அப்போ செயல்கள் செய்வது என்பது நம்முடைய உலக வாழ்வின் அடிப்படை. அந்த செயல்கள் செய்வதற்கான ஆற்றல்களை பெறுவதற்கு நமக்கு ஜீரணம் என்ற ஒன்று சரியாக நடக்க வேண்டும். அந்த ஜீரணம் என்ற ஒன்று சரியாக நடப்பதற்கு நமக்கு சமநிலைத்தன்மையுடன் கூடிய ஓய்வு என்பது வேண்டும். ரொம்ப சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் நைட்டு சரியா தூங்கல, ஓய்வின்றி உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜீரணம் சரியாக நடக்காது. அப்போ செயல்கள் செய்வதற்கான ஆற்றலை உங்களுக்கு பிரித்து தரக்கூடிய ஜீரணம் சரியாக நிகழ வேண்டும் என்றால் உங்கள் உடலில் ஓய்வு என்பது சரியாக நிகழ வேண்டும். அப்ப என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஓய்வுதான் இயக்கங்கள் செய்வதற்கான ஆற்றல்களை அமைத்து தருவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஓய்வில்தான் இயக்கத்துக்கான ஆற்றல் உருவாகிறது. இயக்கத்தின் மூலம் ஓய்விற்கான அவசியம் உருவாகிறது. நீங்க சும்மாலாம் ஓய்வு எடுக்க முடியாது. டயர்டா இருந்தாலும் ஓய்வு எடுப்பீங்க. சும்மா எப்படி ஓய்வு எடுக்க முடியும்? போர் அடிச்சிடணும். அப்போ இயக்கத்தில் ஓய்விற்கான அவசியம் உருவாகிறது. ஓய்வில் இயக்கத்திற்கான சக்திகள் கிடைப்பதற்கான அடித்தளம் அமைக்கப்படுகிறது. இந்த ஓய்வையும் இயக்கத்தையும் நாம் சமநிலைத்தன்மையோடு பேணி வரும்போது நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு சமநிலை தான் இயக்க ஓய்வு சமநிலை. இயக்க ஓய்வு சமநிலை என்பது நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கு மிக அடிப்படையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்க ஓய்வு சமநிலை எந்த அடிப்படையில எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னா, இப்போ நீங்க ஓய்வின்றி உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய இயக்கம் அதிகமாகிறது. இயக்கம் அதிகமாகும்போது இயல்பாவே ஓய்வினுடைய தரமும் அளவும் குறைந்துவிடும். அதாவது நேரமே குறைஞ்சிடும்ல. இப்ப நீங்க நைட்டு 9 மணிக்கு தூங்குங்கன்னு சொல்றோம். நீங்க 11 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. 9 மணிக்கு தூக்கம் வந்துருமா? அப்ப தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் அது இருக்கணும்ல. அப்பதானே உங்களுக்கு தூக்கம் வரும். அப்போ இயக்கத்துல நீங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஓய்விற்கான அளவும் தரமும் குறைந்துவிடும். அதே போல ஓய்வையும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, ஒரு மீனிங்லெஸ்ஸா ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இயக்கத்துக்கான அளவும் இயக்கத்துக்கான நேரமும் குறைஞ்சு போயிருமா இல்லையா? அப்போ இந்த இயக்க ஓய்வு சமநிலையை நாம பேணி கொள்ளணும் அப்படின்னா முதல்ல எங்க இருந்து தொடங்கணும்னா ஓய்வுல இருந்து தான் தொடங்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓய்வுனா இயக்கம் இருந்தாதான் ஓய்வுக்கு ஒரு அவசியம் உருவாகும். அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையிலிருந்து எதை சரிப்படுத்துறதுக்கான செயலை எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னா தியானத்துல இருந்து தொடங்கணும். தியானம் என்பது ஒரு ஓய்வாகவும் இருக்கிறது, இயக்கமாகவும் இருக்கு. இப்ப நீங்க தியானிக்கும் போது உங்களுடைய இயக்க ஓய்வு சமநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள், அந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க தியானத்தின் மூலமா செஞ்சுக்கலாம். தியானம் ஒரு விதமான செயல், உள்நிலையில உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு செயல். அந்த தியானத்தை நீங்க செய்யும்போது உங்க பாடி இயக்க ஓய்வு சமநிலையில எந்த அடிப்படையில தவறு இருக்குன்றத உணர்ந்துக்க முடியும்.
அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கான சரியான செயல்களை தொடங்கி கொள்ள முடியும். அப்போ தியானம் அப்படிங்கிறது அடிப்படையா ஒரு ஓய்வு தன்மை. ஆனா அதுல மறைவான தன்மையில நம்முடைய உள் சூழல்ல சக்தி நிலையில் அடிப்படையிலான ஒரு இயக்கம் நடக்குது. அந்த இயக்கம் என்பது நம்முடைய உடலின் இயக்க ஓய்வு சமநிலையை சரி செய்வதற்கான ஒரு இயக்கமாக அமையும். அது தவறு இருக்கிற பட்சத்தில். அதனால ஒவ்வொரு முறையுமே நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு எல்லா அடிப்படையிலையுமே நன்மைகள் ஏற்படுது. இந்த இயக்க ஓய்வு சமநிலையிலே ஒரு நன்மை ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் டே டைம்ல, அதாவது நம்முடைய இயக்க நேரங்கள்ல சின்ன சின்ன தியான நிகழ்வுகளை நாம செய்யும்போது இன்னும் கூட அந்த இயக்க ஓய்வு சமநிலை சீர்கெடாமல் உறுதியாக இருக்க முடியும். சின்ன சின்ன இடைவெளிகள்ல ஒரு ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் தூக்கம் அல்லாத ஓய்வு நேரங்களை நீங்கள் தியானமாக அமைத்துக் கொள்ளும்போது நம்முடைய உடலின் இயக்க ஓய்வு சமநிலை என்பது சரியாக இருக்க முடியும். இந்த இயக்க ஓய்வு சமநிலையுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா ஹார்மோனல் பேலன்ஸ். அவ்வளவு. நம்மளுடைய பிசிக்கல் பாடி ஃபுல்லாவே ஹார்மோன்ஸ்னால தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டா சுரக்கணும், இயங்கணும் அப்படின்னா இயக்க ஓய்வு சமநிலை இருக்கணும். அப்போ ரொம்ப சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சுகவீனங்களுக்கும் அடிப்படை காரணம் அவன் இயக்க ஓய்வு சமநிலை இல்லை. அதாவது அவனுடைய உடலில் ஹார்மோன்கள் சரியான தன்மையில் சுரந்து கொண்டிருக்கவில்லை. இதன் விளைவு பல்வேறு விதமான நோய். இதை சரிப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய இயக்க ஓய்வு சமநிலையை அவன் மீண்டும் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உழைப்பிலிருந்து தொடங்க முடியாது, ஓய்விலிருந்து தொடங்க முடியாது. இந்த 2யுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் எலிமெண்ட்ல இருந்து தான் இயக்க ஓய்வு சமநிலையை சரிப்படுத்துறதுக்கான செயலை தொடங்க முடியும். அப்படியான ஒரு செயல் தான் தியானம். அதாவது கண்ணை மூடி உட்கார்றது. முதுகெலும்பு நேரா வச்சோ அல்லது சாஞ்சோ கண்ணை மூடி அசைவற்ற தன்மையில ரிலாக்ஸ்டா உட்கார்றது தியானம். தியானத்தினுடைய ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தியானத்தை எப்படி தொடங்குறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் நாம விபாசனா வழிமுறைகள்ல கொடுத்திருக்கோம். இறைவழி தியானத்தை எப்படி தொடங்குவது? ஏன் தொடங்குறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னா, மனம் டோட்டலா புற சூழல்ல இருக்குது. இப்ப நம்ம அக சூழலுக்குள்ள போகணும். இம்மீடியட்டா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இம்மீடியட்டா நடக்க முடியாது. அத ஸ்லோவா ஒரு ஒரு டெம்ப்ளேட்டட் மெத்தட்ல தான் அத கொண்டு போகும். அதனால தான் நம்ம இறைவழி தியானத்தை தொடங்குறதுக்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கோம். கண்ண மூடுங்க. கண்ண மூடி இருக்கிறது மீது கவனம் வையுங்க. எதுக்காக கண்ண மூடி இருக்கிறீங்கன்றதுல ஒரு உணர்வு கொள்ளுங்க. அசையாம உட்கார்ந்துருங்க. மூச்ச கவனிங்க. இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஃபார்முலா. அப்பதான் மனம் கிராஜுவலா அவுட்டர் யூனிட்ல இருந்து இன்டர்னல் யூனிட்டுக்குள்ள போகும். இதுதான் ஒரு ஓய்வுத்தன்மையுடன் கூடிய இயக்கமாக தியானத்தை அமைப்பதற்கு உதவும். இந்த ஒரு புரிதலோடு இன்னைக்கு நாம தியானத்தை தொடங்கலாம். தியானத்தை தொடங்குவதனுடைய அந்த 3 ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டெப்பை நீங்க சரியா கான்சியஸா பண்ணா மட்டும்தான். ஏன்னா சும்மா கண்ண மூடி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா அது சரியான தொடக்கமாக அமையாது. ஏன்னா நீங்க மைண்ட் லாஜிக்கலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு வெளி சூழல்ல. இப்ப நீங்க அப்படியே என்டையர்லி எக்ஸ்ட்ரீம்லி எகெயின்ஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மனசை உடனே திருப்பிட முடியாது. அப்செட் ஆயிடும். ஸோ மெதுவா எதுக்காக உள்ள போற, அதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும். எதுக்காக உள்ள போற, உள்ள போய் இருக்கணும்னா பிசிக்கலி என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் நீ எடுத்துக்கிறணும், மூச்சு கவனிக்கணும். இந்த மாதிரியான ஒரு தன்மைகள்ல தான் நம்ம தியானத்தை தொடங்கணும். தியானத்தினுடைய முதல் படியை நம் அனைவரும் அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல், அதிட்டான மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். சில நிமிடங்கள் தியானத்தின் முதல் நிலையில் நாம் நிலைத்திருக்கிறோம்.
கண்களை தெரிந்து கொள்ளணும். இயக்க ஓய்வு சமநிலை பற்றியும் தியானம் என்பது அதற்கு எந்த அடிப்படையில் உதவ முடியும் என்பதை பற்றியும் புரிதல்களோடு நாம் எப்போதும் இருக்க வேண்டும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சுகவீனம் இருக்குதோ இப்போ நீங்களே என்ன புரிஞ்சுக்கணும், இயக்க ஓய்வு சமநிலையில் ஒரு பாதிப்பு, அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு நாம் தியானிக்கணும். சும்மா நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்து இருந்தால் கூட போதும். தியானம் என்பது முதுகெலும்புகள் நேராக இருக்க வேண்டும், அதாவது கிடைமட்டமாக படுத்திருக்கக்கூடாது, கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் தியானத்தினுடைய அன்அஃபிஷியலான தொடக்கம். ஆனால் இப்போ நம்ம அந்த 3 படிகளை வரையறுத்து சொல்லும்போது இது இன்னும் கூட ஒரு தெளிவான தொடக்கமாக இருக்க முடியும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாதி மூல தவம் செய்ய இருக்கின்றோம். அதுக்கு முன்னால் சில முக்கியமான புரிதல்கள். இந்த புரிதல்களை கரெக்டாக நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்போ நாம ஒரு இயற்கையான சூழலுக்கு போறோம். ஒரு இயற்கை காட்சியை பார்க்கறதுக்காக போறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு நதி, ஒரு அருவி, ஒரு இயற்கையான சூழல். அங்க போய் நீங்க உட்காந்துக்கிறீங்க. அதை நீங்க பார்க்குறீங்க. எதுக்காக நீங்க அங்க போறீங்க? மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். நீ ஓவரா டார்ச்சர் பண்றாங்க ஆஃபீஸ்லயும் வீட்லயும். இயற்கையான சூழலுக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸா மகிழ்வோடு இருந்துட்டு வரணும்னு போறீங்க. இப்போ அங்க ஒரு அருவி, நதி இருக்குது, இயற்கை காட்சி இருக்குது. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ உங்க மனசு எப்படி இருக்குது? நிறைவா இருக்குது. வா, சூப்பரா இருக்கு, குளுமையா இருக்கு. இந்த குளிர்ச்சி, இந்த மகிழ்வு, இந்த நிறைவு உணர்வு என்பது நீங்க செஞ்ச செயலுடைய அல்டிமேட் ரிசல்ட் தானே. அதான ரிசல்ட். அதுக்காக தானே போனீங்க. சரியா? இந்த மகிழ்வும் நிறைவும் எங்கிருந்து ஜெனரேட் ஆகும்? நதியிலிருந்து ஜெனரேட் ஆகி உள்ள வந்துருச்சா? இந்த மகிழ்வும் நிறைவும் எங்க இருந்து வந்துச்சு? நீங்க அந்த இடத்துக்கு போனதுனால உங்க மனசுல இருந்து அது வெளிப்பட்டுச்சு. ரைட்? அப்போ ஒடுக்கம் பெற்ற நிலையில் அந்த மகிழ்வும் நிறைவும் உங்களுடைய மனதில் இருந்தது. அந்த ஒடுக்கம் பெற்றிருந்த அந்த உணர்வை தூண்டுவதற்கு புற சூழலில் ஒன்று அவசியமாக இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டிலேயே இருந்துட்டு நதியை கற்பனை செஞ்சு பார்த்து அந்த மகிழ்வை நிறைவை அடைந்து கொள்ள முடியுமா? அடைந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த தூண்டல் நிகழக்கூடிய சூழலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அப்போதுதான் உங்கள் மனதில் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த மகிழ்வும் நிறைவும் என்ற நல்ல உணர்வுகள் வெளிப்படுகிறது. சரியா? இப்ப அதே இது வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்க மனைவியோ கணவனோ இருக்கிறாங்க. இப்போ உங்கள் மனதில் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய பயமும் பதட்டமும் வெளியே வருமா இல்லையா? சரியா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ ஒருத்தர் இருக்காரு, பயங்கரமா பேய் வேஷம் போட்டுட்டு நைட் உங்களை பயமுறுத்துறாரு. நீங்க அவரை பார்த்துட்டீங்க. உங்களுக்குள் ஒடுக்கம் பெற்றிருந்த அச்ச உணர்வு வெளிப்படும். ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க. அதே நீங்க, டேய் நீ யாரா அது வேஷம் போட்டு ஏமாத்துறது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அவன் நான் தான்டா சும்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ புற சூழல்ல இருக்கக்கூடிய ஒண்ணுனால உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒடுக்கம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு உணர்வையோ உணர்ச்சியையோ தூண்ட முடியும். நீங்க மனதினுடைய கவனத்தை எதில் செலுத்துகிறீர்களோ அதை பொறுத்துத்தான் அந்த ஒடுக்கம் பெற்ற தன்மை வெளிப்படுவது அமைகிறது. நீங்க பேயின்றத போக்கஸ் பண்ணீங்கன்னா மனசுல ஒடுக்கம் பெற்றக்கூடிய பயம் வெளியே வருது. அது பேய் கிடையாது. அதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோன்னா, எவனோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறான்னு நீங்க யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மனதில் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த தெளிவும் துணிவும் தைரியமும் வெளிவருது. அப்போ புற சூழல் என்பது தவிர்க்க முடியாதது. புற சூழல்ல தான் நம்ம வாழ்ந்தாகணும். புற சூழல்ல நாம எதுல போக்கஸ் பண்ணணும், எதுல போக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவை கொண்டுதான் நம்முடைய மனதில் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய உணர்வுகளையோ உணர்ச்சிகளையோ நான் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ இப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய கவலையும் துக்கமும் கோபமும் பயமும் பெருமையும் பொறாமையும் வெளிப்படுகிறது என்றால் புற சூழலில் குற்றம் இல்லை. புற சூழலில் நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதில் தான் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா மறைபொருளின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியம். அப்போ இந்த மறைபொருள்ல கவனம் செலுத்துறது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்க மனசுல ஒடுக்கம் பெற்றக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெளியே வரும்.
இப்ப ஆதிமூல தவத்துல நாம மறைபொருளின் மறைபொருளாக இருக்கக்கூடிய ஆதி மூலத்தின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தும். அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், நாம் அவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்ற உணர்வில் நாம் தவம் செய்யும் போது நம்முடைய கவனம் இறைவனிடம் இருக்கும்போது நம்முள் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் அனைத்தும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆதிமூல தவத்தின் மூலமாக மட்டும்தான் இது சாத்தியம். இப்போ ஒரு மனிதன் உங்களை பார்க்கறான் அப்படின்னா உங்கள் மனதில் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய எது வெளிப்படும் அப்படின்றத நீங்க அனுபவிச்சு பார்த்து. ஆனா இறைவன் உங்களை பார்க்கறான் அப்படின்னு நினைக்கும் போது உங்க மனசுல ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய அதுவரை வெளிவராத ஒன்று வெளிப்படும். இப்போ உங்க பையனை நீங்க பாக்குறீங்க, உங்க குழந்தையை நீங்க பாக்குறீங்க, உங்க மனசுல ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அன்பு வெளியே வருது. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும்ல. ஆனால் உங்களுடைய ஆதி மூலத்தை நீங்கள் கவனிக்கும் போது, அதன் மீது உங்களுடைய சிந்தையை நீங்கள் செலுத்தி இருக்கும் போது உங்கள் மனதில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் அறியாத பல நல்ல தன்மைகள் வெளியும். அது இதுவரைக்கும் நீங்க அறிந்ததே இல்லை. இப்போ உங்களுக்கு 2 பசங்க 3 பசங்க இருக்காங்கன்னா 3 எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல. 2வது பையன் பிறந்துட்டான், குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ இறை அனுபவம் என்பது புதிது, புத்தம் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கு. உங்களுக்குள்ள ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ மறைவான நீங்கள் அறியாத நல்ல தன்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆதிமூல தவத்தில் மட்டும்தான் சாத்தியம். அண்ட் ஏற்கனவே நம்ம இந்த மெடிடேஷன் ஜேர்னில நம்ம இருக்கிறதுனால நமக்கு இயல்பாவே தெரியும். ஆதிமூல தவத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியே மறைபொருள் தியானத்தை தான் நாம் செய்தோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க டீப்பா அதனுடைய ஹிடன் எலிமெண்ட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஃபேக்ட் தெரிஞ்சிடும். இதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு கவலைக்கு உள்ளாகுதுன்னா கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா நீங்க தான் அதுல ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்க மேலே நீங்க கோவப்பட மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கவலை வெளிப்படுவதற்கு பதிலாக ரியலைசேஷன் வெளிப்படும். அப்போ மறைபொருளின் மீது கவனம் செலுத்தக்கூடிய தன்மையை தொடர்ந்து ஆதிமூல தவத்துக்கு வந்துடும். ஆதிமூல தவம் என்பது மறைபொருளுக்கும் ஆழமான ஒன்று. அப்ப அதுல கவனம் செலுத்தும் போது நாம் இதுவரை அறிந்திராத அந்த கிளாரிட்டி, அந்த ஒரு என்லைட்டன்மெண்ட் தன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இது ஒரு முக்கியமான புரிதல். இந்த புரிதலோடு இன்றைக்கு நாம் ஆதிமூல தவத்தை தொடங்கலாம். ஏற்கனவே பலமுறை சொன்னதுபடி ஆதிமூல தவத்திற்கு எந்த விதமான வழிமுறைகளும் கிடையாது. கம்ப்ளீட்டா நீங்க உங்களுடைய இறைவன் முன், அந்த படைக்கக்கூடிய மகா சக்தியின் முன், பெயர் இல்லாத, பெயர், உருவம், அறிவு, உலகம் என்ற இந்த உங்களுடைய தன்மைகளுக்குள், உங்களுடைய அறிவின் தன்மைகளுக்குள் எல்லாம் அடங்காத, அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆதி மூலம். ஒரு விஷயத்தோட தொடக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் எப்போது படைக்கப்பட்டானோ அதுதான் தொடக்கம் என்று நாம் சொல்வோம். ஆனால் அதற்கெல்லாம் முன்னால் படைப்பு என்று ஒன்று இருந்தது. அதற்கெல்லாம் முன்னால் இருக்கக்கூடிய வரையறுக்கவே முடியாத அந்த ஆதி மூலம். அதன் மீது உங்களுடைய கவனம், அந்த ஆதி மூலம், அந்த மகா சக்தி உங்களை, தனி மனிதனாக இருக்கக்கூடிய உங்களை நேரடியாக உற்று கவனிக்கிறது என்ற உணர்வோடு நீங்களும் அந்த மகா சக்தியை முன்னோக்கி இருக்கக்கூடிய தன்மையில் இந்த தவம் செய்யப்பட வேண்டும். இந்த அண்டா சராசரங்களோடு ஒப்பிடும்போது நீங்கள் ஒரு சிறு புள்ளியிலும் புள்ளி. அந்த புள்ளியாக அந்த சிறுமை நிலையில் இருக்கக்கூடிய உங்களை அகிலங்களின் படைக்கும் சக்தி முக்கியத்துவப்படுத்தி உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்ற உணர்வை நீங்கள் கொள்ளும். இறைவனை முன்னோக்கி இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்கள் மனதில் ஒடுக்கம் பெற்றதாக இதுவரை இருந்து வந்தது. வெளிப்பட முடியாத சூழல்களில் அது ஒடுக்கம் பெற்றே இருந்தது. இப்போது அது வெளிப்படுவதற்கான பொருத்தமான சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த ஒடுக்கம் திறக்க வேண்டும். அந்த உணர்வுகளுக்கெல்லாம் உச்சமான தன்மை.
அதை நன்மை என்றோ தீமை என்றோ நீங்கள் வரையறுக்க முடியாது. ஒரு வரையறை செய்து கொள்ள வேண்டுமானால் தூய்மை என்று வேண்டுமானால் நீங்கள் செய்து கொள்ள. உங்களுக்குள் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த மகா தூய்மையை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான சூழல் ஆதி மூலத்தவம் புரிதல்களோடு இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு ஆதி மூலத்தவம் தொடங்கலாம். உடல் உணர்ச்சிகள் தோன்றினாலும், மனதில் பல்வேறு விதமான எண்ணங்கள் தோன்றினாலும், தூக்கம் வந்தாலும், இன்னும் என்ன நிகழ்வு உங்கள் அகத்திலும் புறத்திலும் நிகழ்ந்தாலும், அந்த நிகழ்வுகளின் மீது கவனம் செலுத்தாமல், அந்த நிகழ்வுகளை எல்லாம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற தன்மையில் ஆதி மூலத்தவம் நிகழ்த்தப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நிகழ்வுகள் குறித்து உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. ஏன்னா இறைவனுக்கு எதுவுமே மறைந்ததாக இல்லை. நீங்க அவங்ககிட்ட நடிக்க முடியாது. உங்க இயல்பை மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். இயல்பை வெளிப்படுத்துதல், இயல்பில் இருத்தல் என்ற ஒரு நல்ல தன்மை உங்களுக்குள் ஒடுக்கம் பெற்று இருக்கிறது. மனிதர்களுக்காக நாம் பல்வேறு விதமான வேஷங்களை போடுகின்றோம், அலங்காரங்களை செய்து கொள்கின்றோம். ஆனால் இயல்பில் நம்மை வெளிப்படுத்தி கொள்ளுதல் என்பது ஒரு நல்ல குணம். அது ஆதி மூல தவத்தின் மூலமாக உங்களிலிருந்து வெளிப்பட முடியும். இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கு. இயல்பாக இருங்க. இறைவன் அனைத்தையும் அறிந்தார். ஒரு சின்ன எண்ணம், கெட்ட எண்ணமா கூட இருக்கு, அதையும் கவனிச்சுட்டு ஆதி மூல தவத்தை உணர்வோடும் புரிதலோடும் சேர்ந்து பிரஷரே இருக்கக்கூடாது. ஒன்றை மறைக்க வேண்டும், இது வேண்டும், அது வேண்டாம் என்று நினைக்கும் போதுதான் அழுத்தம். இங்கே இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் என்கிறதான் டோட்டலா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போதோ, ஒர்க் பிளேஸ்ல இருக்கும்போதோ, நம்ம பல்வேறு விதமான வேஷங்களை செய்து கொள்ளலாம். வீட்டுக்கு நம்ம அம்மா தான் இருப்பாங்க. நம்ம அம்மாவுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். நம்ம அம்மா கூட எப்படி இருப்போம், எந்த ப்ரெஷர் இருக்காது. நம்ம பாட்டுக்கு இருப்போம். அதுலதான் ஒரு உயிரோட்டம் இருக்கு. அந்த மாதிரிதான் ஆதி மூல தவத்துல நாம யாருன்றது இறைவனுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால எந்த ப்ரெஷரும் வேண்டாம். ஆதி மூல தவம் உணர்வோடும் புரிதல்.
நாம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எதன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோமோ அது சார்ந்த தூண்டல்கள் தான் நம்முள் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய தன்மைகளை வெளிப்படுத்தும். இதை புரிந்து கொள்ளும். இப்போ நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்க? இறைவன். உங்களுக்குள் ஒடுக்கம் பெற்றிருக்கக்கூடிய அது வெளிப்படக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் நன்மைகளை தவிர இறைவன் இருக்கு. இறைவன் மேல நம்ம கவனம் செலுத்தி பழகிட்டோம் அப்படின்னா படைப்புகளுடைய அத்தனை மறைவான தன்மைகளின் மீதும் நம்முடைய கவனத்தை எளிதாக செலுத்த முடியும். எந்த ஒரு மறைபொருளின் மீதும் நீங்கள் கவனம் செலுத்தினால் அந்த மறைபொருள் குறித்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த படைப்பு குறித்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த படைப்பு குறித்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த படைப்பினால் உங்களுக்கு துன்பம் இல்லை. அந்த படைப்பை எப்படி கையாள வேண்டும், அதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த படைப்பின் மூலம் நீங்கள் எப்படி நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் என்ற வழிமுறைகள் உங்களுக்குள்ளேயே தெரிந்துவிடும். இதுதான் ஞான வழி கற்றல் என்று நாம் சொல்லுவோம். இது ஒரு எஜுகேஷன் லேர்னிங் சிஸ்டம். இதை நீங்க யார் மூலமும் லேர்ன் பண்ணிக்கலாம். இது இறைவன் மூலமா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஞானம். இறைவன் உங்களுக்கு எதை கற்பிக்கிறானோ அது ஞானம். நீங்கள் இன்னொரு மனிதனிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறீர்களோ அது அறிவு. எனவே நாம் ஆதி மூல தவத்தின் மூலமாக ஞானங்களை கற்றுக்கொள்ளும். அண்ட் ஆதி மூல தவத்தின் மூலமா நாம இயக்க ஓய்வு சமநிலை அடைந்து. நீங்க ஆதிமூல தவம் செய்யும்போது தூங்கி போனா கூட உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க தூங்குறது இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்றது உங்களுக்கு உணர்வா இருக்கும். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ ஆதிமூல தவம் என்ற இந்த அற்புதமான ஞான மார்க்கத்தினுடைய செயல்முறையை ஆழமாக நாம் புரிந்து கொள்வோம். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a good day.